ஆமாக்கா, அது என்னன்னு கேட்கலான்னு நானும் அப்பாவும் போனோம். ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்பா உடைஞ்சு போய் நெஞ்சு புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்பாவே மயங்கிட்டாரு. அக்கா, ஐயோ. சிஸ்டர், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. வெளியில வந்ததும் சொல்லுவாங்க. இங்க நின்று அழாதீங்க, அப்படி போய் வெயிட் பண்ணுங்க. அக்கா, அக்கா, அக்கா. டாக்டர், டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்னாச்சு? அவருக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்குமா? நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அவர் ஹார்ட்ல இருக்கிற வால்வு நிறைய இடத்துல அடைச்சிருக்கு. அதை உடனே சரி செய்யலைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், டாக்டர், மாமாக்கு இப்போ எப்படி இருக்கு? அவருக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இப்போதைக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா அவருடைய ஹார்ட்ல நிறைய பிளாக் இருக்கிறதுனால ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இப்பவே பண்ணணுமா டாக்டர்? ஆமாம்மா, அந்த இன்ஜெக்ஷன் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு திரும்பவும் எப்போ வேணாலும் அட்டாக் வரலாம். அதனால ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 1.5 லட்ச ரூபா செலவாகும். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஒன்றரை லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? என்ன சொல்றீங்க? நீ ஏற்கனவே குடிச்ச ஜூஸ கர்ணாவும், கர்ணா குடிச்ச ஜூஸ நீயும் குடிச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் நீங்க 2 பேரும் வெளியில எலியும் பூனையுமா சண்டை போட்டாலும் அந்த கடவுள் உங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வச்சிருக்கான் பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா ஒன்று சொல்லுவாங்களே, மேட் ஃபார் ஈச் அதர். எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் கரெக்டான ஜோடி தான். கரெக்டா சொன்ன தீபா. நீ இப்போ நான் எந்த ஜூஸை குடிக்கணும்? எது எடுத்தாலும் பிரச்சனை தான். நீ என்ன குடிச்சாலும் அது இந்து குடிச்ச ஜூஸ் தான். சரி அண்ணி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ. இந்த ஜூஸை நானே குடிச்சுக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். குடி இந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஜூஸ் குடி. ஏற்கனவே கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல. இதுக்கு மேல காசை கொடுத்தா நான் எப்படி திரும்ப வாங்குறது? அதனால நீயாச்சு, உங்க அப்பனாச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இந்த வீட்டை அப்படி பாரா மாத்துனதுனாலதான் எங்க அப்பா அதை பார்த்து நெஞ்ச புடிச்சு உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு காரணம் நீங்க தான். சும்மா பொறுப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. ஐய,
தேவையில்லாம நீதி நியாயம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. வெளியே போய் எங்கேயாவது பணத்தை பற்றி உங்க அப்பனை காப்பாற்ற வழியை பார்ப்பியா? அதை விட்டுட்டு வந்துட்டாங்க பெருசா பேசிட்டு. அண்ணா, இவ அப்பா உண்மையிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக தானே இருக்காரு. அவங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே பணம் கேட்குறா. நம்மளால ஏதாவது முடிஞ்சதை கொடுத்து அவரை காப்பாற்றலாம்லண்ணே. வர வர இவன் நடவடிக்கை சரியில்லைண்ண. என்னடா ஏய், அந்த பக்கம் சாஞ்சிட்டியா? இது என்ன பொண்டாட்டி பாசமா இல்ல மாமனார் பாசமா? அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. ஐடியாவை நீ தானே கொடுத்தா? நீ தானே இந்த வீட்டை சீட்டாட்ற கிளப்பா வச்சு பாரா மாத்தினா நம்ம காசு அப்படியே டபுளா வரும்னு சொன்னீங்க. ஏய், ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ன ஏமாத்தின சரி, ஆனா எங்க அப்பாவை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை எங்க வீட்ல உன்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. அவரை நினைச்சு பாத்தியா நீ? இல்ல, அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் தேடதான் ஹாஸ்பிடலுக்கு வந்து 30,000 ரூபாய் கட்டி எங்க அப்பா உயிரை காப்பாத்துற மாதிரி நடிச்சியா? இங்க பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் கிருபா அண்ணனுக்கு ஐடியா கொடுத்தது உண்மைதான். ஆனா அது உங்க வீட்டை போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லாத. உன்னை இப்பதான் நான் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைச்ச மாதிரி என்ன பழி வாங்கிட்டல. இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு கிட்ட பேசாத. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்க எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அந்த பழியும் பாவமும் உன்னதான் வந்து சேரும். என்ன நீ பாட்டுக்கு புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போற? பேசாத நீ. இதுக்கப்புறம் எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஹெல்ப் பண்றேன்னு தேவையில்லாம எதுவும் ட்ரை பண்ணாத.